அரசியல் வேற, சமூக சேவைன்றது வேற. நீங்க அரிசி பருப்புலாம் நீங்க வாரம் வாரம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதை யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அரசியல் அப்படிப்பட்ட சமாச்சாரம் கிடையாது. சினிமாக்காரங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அவங்க வரும்போதே கட்சி பெருசா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய் ஒன்றும் இல்லாம ஆயிடுவாங்க. விஜயனுடைய வருகை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியை பெருசா பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு சார். அதை எப்படி மாற்றணும்? கண்டிப்பா ஏற்படுத்தும்னே சொல்லலாம். கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்டிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனா அதனால என்டிகேவுக்கு டேமேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. கமல்ஹாசன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட குருவாயிருப்பான். விஜய்ன்ற புது பிளேயர் உள்ள வந்தனால இன்னும் டஃப்பான ஒரு காம்படிஷன். அது போக பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க, அவங்களும் அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. விட்டதை பிடிக்கணுன்ற தேவை ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல தோக்கக்கூடாது, தோக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் அன்புமணி ராமதாஸ் மேல வைக்கக்கூடாது, அவர் மேலேயே தான் வச்சுக்கணும். ஏன்னா அவரு தான் அன்புமணி ராமதாஸை உள்ள கொண்டு வந்து முக்கியமான ஒரு தலைவராக உட்கார வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்குனது அவரு தான். பாமகவுக்கு கூடிய ஒரே ஆப்ஷன் பாஜக அதிமுக அலையன்ஸுக்கு தான் அவங்க போய் ஆகணும். நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ், முன்னாள் திமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் கல்வியாளர் மரிய வில்சன் உள்ளிட்டோர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காகவும் பாமகவில் தொடர்ந்து நீடிச்சுட்டு வர குழப்பத்தை பற்றி பேசுறதுக்காகவும் நம்மிடையே ஊடகவியலாளர் கேப்ரியல் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், சமீபத்தில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு. அவர் இணைஞ்ச உடனே தாவேக்காவில் ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தாவேக்காவில் இணைஞ்ச உடனே ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், அதிமுகவில் இருந்து வந்த நிர்மல்குமார் ஆகட்டும், யார் வந்தாலும் எடுத்த உடனே ஒரு மிக முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க. அதாவது தலைமை நிலைய பொறுப்பு கொடுக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவை பொறுத்தளவு அப்படிதான் பண்ண முடியும் இல்லையா? அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ புதுசாக தான் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய ஆட்கள் வருவாங்க. எம்என்எம்முக்கும் அதே நடந்தது. நிறைய முக்கியஸ்தர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்தாங்க. கட்சி ரொம்ப எங்கா இருக்கும்போது நீங்க வெயிட் பண்ண முடியாதுல்ல. நிறைய முக்கியமான பொறுப்புகள் ஆட்களை போட்டு தான் ஆகணும். ஸோ கட்சிக்குள்ள வந்தோடனே அவங்களுக்கு நீங்க பதவி கொடுத்து தான் ஆகணும். அந்த போஸ்ட்லாம் நீங்க ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த விஷயத்த அவங்க பண்றாங்க. ஆனா எந்த மாதிரியான ஆட்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மாற்று அரசியலுக்கான ஆட்கள் மாதிரி தெரியல. நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க அதிமுக திமுகல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அங்கிருந்துலாம் இங்கே வராங்கனாலே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அங்கே அவங்களுக்கு குரோத்துக்கான பாசிபிலிட்டி பெருசா இல்லை. அப்படி இருக்கும்போது டிவிகே மாதிரியான ஒரு புது கட்சியில பெருசா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய ஸ்பேஸ் இருக்கும்ல, புது கட்சியில வளர்றது ஈஸி. ஸோ அப்போ ஒரு புது கட்சியை நோக்கி அவங்க வராங்களோ, ஒரு அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு வராங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. மற்றபடி ஒரு புது கட்சியில நிறைய முக்கியஸ்தர்கள் உள்ள வரதும் வந்தோடனே உங்களுக்கு குயிக்கா ஒரு போஸ்ட் கிடைக்கிறதும் எனக்கு என்னமோ அது நேச்சுரலா நடக்கிற விஷயம். சார், அதில் என்ன முரண்பாடு வருதுன்னா, தாவேக பொதுச் செயலாளர் புசியானந்த் பேசும்போது சொல்றாரு, அதாவது ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து யார் ஒழிச்சாங்களோ அவங்களுக்கு தான் பதவி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறுபட்ட கருத்து தானே. இப்போ மாறுபட்ட மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா விசிகாவிலேருந்து ஆதவர்ஜனா வரும்போதும் அவருக்கு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக பதவி கொடுத்தாங்க. இவர் அதிமுகவில் இருந்து நிர்மல்குமார் வரும்போது அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்குறாங்க. சம்மந்தமே இல்லாமல் இவர் ராஜ்மோகனுக்கு வந்தோடனே அவருக்குமே ஒரு முக்கியமான பதவி கொடுத்தாங்க. ஸோ இது மாறுபட்ட ஒரு முரண்பாடை தானே கிரியேட் பண்ணுது. அவர் பேசுனதுக்கும் அது மாதிரி பதவிகளை தொடர்ந்து வழங்குறதுக்கும் ஒரு முரண்பாடு தானே கிரியேட் பண்ணுது. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரார். வரும்போதே அவருக்கு நல்ல ஆட்கள், நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள், அரசியல் புரிதல் உள்ள ஆட்கள் நிறைய பேர் அவர் கூட இருக்காங்க. ஏன்னா அவர் அரசியலை டிராவல் பண்ணி வர்றார். அதுக்கப்புறம் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார். ஸோ அவருக்கு அந்த பேஸ் இருக்கு. ஸோ விஜய் அந்த மாதிரிலாம் பண்ணல. இப்போ நீங்கள் சொல்கிற விஜய் மக்கள் இயக்கம் அது அரசியல் இயக்கம் கிடையாது. அது ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இயக்கம். அது மோஸ்ட்லி ஒரு ஃபேன் கிளப் தான். ஸோ அங்கிருந்து நீங்கள் பொலிட்டிக்கல் கைடன்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. அரசியல் வேற, சமூக சேவைன்றது வேற. நீங்கள் அரிசி பருப்புலாம் நீங்கள் வாரம் வாரம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதை யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அரசியல் அப்படிப்பட்ட சமாச்சாரம் கிடையாது. அரசியல் பண்ணணும்னா விஷயம் தெரியணும், அரசியல் புரிதல் வேணும், தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆட்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். அதனால நீங்கள் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம்ல இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னா அது சாத்தியப்படாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த கட்சியை பொறுத்தளவுல
ஒண்ணு விஜய்க்கு பெரிய அரசியல் கிடையாது. அவருக்கு பெரிய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் எதுவும் இது வரைக்கும் அவருக்கு இருந்தது கிடையாது. இப்பதான் அரசியலுக்குள்ள வராரு. வந்தோடனே ஆட்களை உள்ள கூப்பிடுறாரு. ஸோ அப்ப எந்த அடிப்படையில கேடஸை உள்ள கொண்டு வர முடியும்? இப்ப எம்ஜிஆர் அவர்கள் பல ஆண்டுகள் அரசியல டிராவல் ஆகுறாரு. அப்ப அவருக்கு தெரியும் இவனை நம்ம நம்பலாம், இவர்கிட்ட இந்த திறமை இருக்கு, பேச்சாற்றல் இருக்கு, இவர் நல்ல ஆர்கனைசர். பேச்சாற்றல் பெருசா இல்லைனாலும் களத்துல ஒரு வேலையை கொடுத்தோம்னா மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை, கட்சியை கட்டக்கூடிய வேலையெல்லாம் அவர் பண்ணுவாருன்ற ஒரு புரிதல் எம்ஜிஆருக்கு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு கட்சியை ஆரம்பிச்ச உடனே கரெக்டான ஆட்களை அவரு உள்ள கொண்டு வந்து கரெக்டான இடத்துல உட்கார வைக்கிறார். இப்ப விஜய் எப்படி அதை பண்ணுவாரு? விஜய் இதுல படம் வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபுல் டைமாவும் இன்னும் வரல. அப்ப விஜய் இந்த விஷயத்துல அவரு பண்ணல. அவரை சுத்தி இருக்க ஆட்கள்லாம் இந்த ஆட்களை உள்ள கொண்டு வர்றது, பதவியில உட்கார வைக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் மோஸ்ட்லி அவங்க தான் பண்றாங்க. அப்படி அவங்க தான் பண்ணணும். மேபி அது வெளியில காட்டுறது வந்து விஜய் எல்லாம் பண்ற மாதிரிலாம் காட்டினாலும் கீழே இருக்க ஆட்கள்லாம் அந்த விஷயத்தெல்லாம் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. இதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு. இப்ப இப்ப விஜயோட கட்சியில கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவரு தான் சிங்கிள் ஃபேஸ். அவரை மைனஸ் பண்ணிட்டே அந்த கட்சியில வேற எதுவுமே கிடையாது. ஸோ விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை நம்பி தான் அந்த கட்சி இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, அந்த கட்சியில நான் வளரணும்னா ஆட்டோமேட்டிக்கா நான் விஜயோட குட் புக்ஸ்ல இருக்கணும், விஜய் அவரோட நெருக்கமா இருக்கணும். அப்ப எல்லாரோட எய்மும் என்னவா இருக்கும்? முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைவரோட நெருக்கமா இருக்கணும். இப்போ ஒரு கட்சியில ஒரு 10 பவர் சென்டர் இருக்குன்னா 10 பவர் சென்டர்ல ஏதோ ஒரு பவர் சென்டரோட நீங்க போய் சேர்ந்துருப்பீங்க. ஆனா இங்க விஜய் மட்டும்தான் ஒரே சிங்கிள் பவர் சென்டர். அப்ப எல்லாரும் அங்கதான் போய் குவியணும்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒரு 10 பேர் ஒரு சுத்தி இருப்பாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க? புதுசா வரவன் யாரும் விஜய்கிட்ட நெருங்கிடக்கூடாது. அவங்க நெருங்கினாங்கன்னா நம்ம வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு மன்னர் இருக்காருன்னா மன்னரை சுத்தி இருக்கக்கூடிய மந்திரிகள் அப்படிதான் யோசிப்பாங்க. நம்ம மன்னர்கிட்ட க்ளோஸா இருக்கணும். புதுசா யாராவது வந்தாங்கன்னா எதையாவது பண்ணி ஆட்டத்தை கலைச்சு அவங்க அனுப்பியிருந்தா யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. விஜய் இருக்காரு, விஜயால களத்துல வந்து அரசியல் பண்ண முடியல, அவர் ஒரு ஸ்டாரா இருக்காரு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. நம்ம தலைவரை நம்ம பார்வையிலேயே வச்சுக்கணும், அவரை மற்றவங்களை நெருங்க விட்டுறக்கூடாது, நமக்கு கிடைச்ச அந்த ஆக்சஸ் மற்றவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றதுலயும் இருப்பாங்க. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, டேலண்டான ஆட்கள்லாம் வரும்போது அவங்களெல்லாம் பெருசா உள்ள விட மாட்டாங்க. எதையாவது பண்ணி அவங்கள ஓரமா தள்ளி வச்சிருவாங்க. அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. எப்பவுமே இந்த சிங்கிள் மேன் பார்ட்டில இந்த பிரச்சனை இருக்கும். அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால அங்க கட்சியில நிறைய சிக்கல் இருக்கு. அது போக ஐடியாலஜி இல்ல, அரசியல் செயல்பாடு இல்ல. ஐடியாலஜியும் அரசியல் செயல்பாடும் இருந்ததுன்னா களத்துல போய் நீங்க அரசியல் பண்ண ஆரம்பிப்பீங்க. களத்துல போய் அரசியல் பண்ணும்போது தலைவர்களோட தேவை வரும். களத்துல போய் ஒரு போராட்டம் நடத்தணும்னா நல்ல தலைவராக தான் அந்த போராட்டம் நடத்த முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் பொலிட்டிக்ஸ் பண்ணிலாம் மேல இருக்கவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கீழே இருந்து நல்ல லீடர்ஸ் வர ஆரம்பிப்பான். திடீர்னு ஸ்டேஜ்ல ஒருத்தன் நல்லா பேசுவான், திடீர்னு ஒருத்தன் சோசியல் மீடியா முன்னாடி நல்லா மைக்கை பிடிச்சிட்டு பேசுவான், அவன் டக்குன்னு ஃபேமஸ் ஆயிரும். அதெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களை மீறி அவங்க தான் வளருவாங்க. ஆனா உங்ககிட்ட அரசியல் செயல்பாடும் இல்லை. ஸோ அந்த மாதிரியும் நல்ல ஆட்கள் மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ஐடியாலஜியும் இல்லை. அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ள பெரிய குவாலிட்டியான யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்றது நிறைய சிக்கல் இருக்கு. அப்கோர்ஸ் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. பட் அரசியல் ரீதியான ஆட்கள் உள்ள வர்றது, நல்ல ஒரு தலைவர்களை உருவாக்குறது, நீங்க உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்குல்ல. நீங்க வெறுமனே நல்ல விஷயம் தெரிஞ்சவன் உள்ள கொண்டு வரது இல்லை, அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். அவன் 20 வயசுல உள்ள வருவான், அவனை நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரணும். நாம நிறைய போராட்டங்கள் நடத்துவேன், நிறைய பிரச்சனைகளை கையில் எடுப்பேன். இதுலலாம் நீ செயல்படும் போது நீ ஒரு அரசியல்வாதியா ட்ரெயின் ஆவ, நல்ல ஒரு லீடரா ட்ரெயின் ஆவ, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த கட்சி குவாய்ட்டா இருக்கு, எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கு. இது இப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களை, அதாவது அவருடைய ரசிகர்களா இருக்கிறவங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர்களா உருவாக்குறதுக்கான நேரம் வந்து அவருக்கு இல்லை கிட்டத்தட்ட சொல்லணும். ஏன்னா இந்த தேர்தலுக்குன்னு ஒரு 7-8 மாசம் தான் இருக்கு. ஸோ அதனால வேற ஒரு கட்சியிலிருந்து வரவங்களையோ அல்லது ஆல்ரெடி சமூக சேவையில மக்கள் பணி செஞ்சவங்களையோ எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு விஜய் நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தளவுல ஐடியலா ஒரு கட்சி எப்படி வளரணும்னா, ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கணும். அந்த கட்சி சின்ன ஒரு கட்சியா இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100-200 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க நிறைய அரசியல் செயல்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒரு 10 பிரச்சனை இருக்கு, அந்த 10 பிரச்சனைல நீங்க கை வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி இந்த 10 பிரச்சனை நீங்க கை வைக்கும் போது என்ன ஆகும்னா, புதுசா நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட இருக்க ஏற்கனவே இருந்த 200 பேரும் ட்ரெயின் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாம் லீடர்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. புது லீடர்ஸும் கீழே இருந்து உருவாக ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 200 பேர் தான் இருக்காங்க. இவங்க எல்லாத்தோட இன்டென்ஷனும் நல்ல இன்டென்ஷன், சொசைட்டில மாற்றம் கொண்டு வரணுன்ற இன்டென்ஷனோட அவங்க இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னு போது அந்த ஆட்களை உடனே உள்வாங்குவாங்க, கட்சியை வேகமா கட்டுவாங்க, புது லீடர்ஸ் உள்ள ஃபார்ம் ஆவாங்க. அப்புறம் அந்த கட்சி ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி பவர்ஃபுல் ஆகும். இதுதான் ப்ராப்பரான குரோத். நான் சினிமாக்காரன் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா உல்டாவா அது நடக்கும். நான் இப்ப சொன்னது கரெக்டான ஒரு கட்சினா சின்னதா ஆரம்பிச்சு பெருசா மாறும்.
சினிமாக்காரன் கட்சி ஆரம்பிக்கும் பெருசா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிறுசா மாறும். சினிமாக்காரங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அவங்க வரும்போதே கட்சி பெருசா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய் ஒன்றும் இல்லாம ஆயிடுவாங்க. ஸோ இப்போ கட்சி ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட பேர் குவிஞ்சு உள்ள வரும்போது நீங்க அவங்களை ஆர்கனைஸ் பண்றது கஷ்டம். நீங்க சினிமாவை தான் 30 வருஷமா ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. சினிமாவில் உங்களுக்கு நல்ல டைரக்டரை சூஸ் பண்ண தெரியும். இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உங்களுக்கு அத்துப்படி. இந்த கேமராமேனுக்கும் இந்த டைரக்டருக்கும் நல்ல காம்பினேஷன் இருக்கும். இந்த டைரக்டரோட அந்த விஷன் அந்த கேமராமேன் நல்லா கொண்டு வருவாரு. இந்த டைரக்டர் இந்த கேமராமேன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை இந்த எடிட்டர் நல்லா சூப்பரா பண்ணுவார். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல சினர்ஜி கெமிஸ்ட்ரி இருக்கும். அந்த டீம்லாம் நீங்க சினிமாவில் கொண்டு வருவீங்க. அரசியல்ன்றது வேற கேம் இங்க. ஸோ அரசியல்ல உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஸோ அட் அ டைம்ல நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னு ஏகப்பட்ட பேர் உள்ள வருவாங்க, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். அப்படி நீங்க ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டியை பில்ட் பண்ண முடியாது. ஸ்லோவா கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி வரும்போது அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியா அமையும். இந்த இடத்துல நீங்க சினிமாக்காரன்னு சொன்னதுனால இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமானும் சினிமாவில் இருந்தா ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேர்தலுக்கு அப்புறம் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. விஜயனுடைய வருகை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியை பெருசா பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு சார். அதை எப்படி பாருங்க? இப்ப விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் நம்ம ஒரே தட்டுல வச்சு பார்க்க முடியாது. 2 பேரும் சினிமாக்காரர்கள். இப்ப விஜய் அவர்களோட யூஎஸ்பி என்ன? அவரோட மெயினான ஸ்ட்ரென்த்தே விஜய் அவர்கள் ஒரு திரை பிரபலம். மக்களுக்கு எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். பெரிய ஒரு ஸ்டார். ஸோ அவர் வந்த உடனேயுமே 10% ஓட்டு வந்துருன்றாங்க. ஆனா சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போது 10% ஒரு கட்சி ஆரம்பிக்கல. 2009-10 அவரு மேபி 100 பேரோட அந்த கட்சியை ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அவர் சினிமா பிரபலமா இருந்தனால அங்க உள்ள வரல. அவர் சினிமா பிரபலமா இருந்ததால வந்ததுன்னா கொஞ்சம் பேர் வேணா வந்திருக்கலாம். ஒரு 5-10 பேர் வந்திருக்கலாம். மோஸ்ட்லி இவரோட அரசியலுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு குரூப் மட்டும் வராங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப் ஸ்லோவா டெவலப் ஆகி பெருசா ஆகுறாங்க. ஸோ இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரவுட் புல் இருக்கு பாருங்க, மாஸ் புல் இருக்கு பாருங்க, அது சீமானுக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. அவர் ஒரு டைரக்டர். ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் அப்பீல் இருக்காது. ஸோ சீமான் அவர்களுக்கு முன்னாடி போறாங்கன்னா ஒரு ஐடியாலஜி, டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாலஜி முன் வைக்கிறாரு. ஸோ அது மக்களை அட்ராக்ட் பண்ணுது. ரெண்டாவது, இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களோட அரசியல் வருகை சீமானுக்கு டேமேஜ் ஏற்படுத்துமான்னு. மேபி ஏற்படுத்தலாம். கண்டிப்பா ஏற்படுத்தும்னே சொல்லலாம். நம்ம இப்ப கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்டிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனா அதனால என்டிகேவுக்கு டேமேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. கமல்ஹாசன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட குரோ ஆயிருப்பாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் இப்போ வந்திருக்காரு. 8-10% வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் என்டிகே. அதுல இருந்து கீழே போயிட்டாங்கன்னா சிக்கல். 8%ல இருந்து கீழே போனாங்கன்னா சிக்கல். ஏன்னா இப்ப மீடியாவை பொறுத்தளவு எல்லாரும் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. என்டிகே இன்க்ரீஸ் ஆகுதா கம்மியாகுதா? இவ்வளவு நாள் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல லைட்டா கம்மியாச்சுன்னா எங்க எல்லாருக்கும் தெரியுங்க, இனி இதுக்கு மேல அவங்க வளர மாட்டாங்க, இதுக்கு மேல குரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு தேக்க நிலை எட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சாரங்களை பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் குரோத்தை கொடுத்துட்டாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா இந்த தடவை இந்த தேர்தலில் பெரிய போட்டி இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்கு. விஜய்ன்ற புது பிளேயர் உள்ள வந்தனால இன்னும் டஃப்பான ஒரு காம்படிஷன். அது போக பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. அவங்களும் அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. விட்டதை பிடிக்கணுன்ற தேவை ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல தோக்கக்கூடாது, தோக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தோத்தாச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் எஃபோர்ட் போடுவாங்க. இந்த போட்டியின் மத்தியில என்டிகே பெர்ஃபார்ம் பண்ணும். அவங்க டார்கெட் பண்றதும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். இந்த கட்சிகள்லாம் குறி வைக்கக்கூடிய அதே வாக்கு வங்கி தான் அவங்களும் குறி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டஃப்பான எலெக்ஷன். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு 8-10% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம். பாமகவில் கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸுக்கான இந்த மோதல் போக்கு ஒரு கடந்த சில மாதங்களாக நீடிச்சுட்டு வருது. இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்லயுமே ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இது இப்படியே நீடிக்குமா? அப்படியே நீடிச்சா அன்புமணி ராமதாஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எதிர்பார்த்து நினைக்கிறீங்க? முதல்ல எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாவே எனக்கு படலை. இப்ப ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஒரு அன்புமணி ராமதாஸ் மேல வைக்கக்கூடாது, அவர் மேலேயே தான் வச்சுக்கணும். ஏன்னா அவரு தான் அன்புமணி ராமதாஸை உள்ள கொண்டு முக்கியமான ஒரு தலைவரா உட்கார வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்குனது அவரு தான். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு தலைவரா அவர் இல்லைன்னா அதுக்கான காரணம் நீங்க தான். நீங்க பண்ண தப்பு தான். இன்னைக்கு கட்சியை பலவீனப்படுத்திட்டார் அன்புமணி, தவறான நிறைய முடிவுகள் எடுத்துட்டார் அப்படி இப்படின்னா சொல்றீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தானே அவரை கொண்டு உட்கார வச்சீங்க. இந்த கட்சியில ஜனநாயகம் இருந்திருந்தால், அந்த கட்சியில வாரிசு அரசியல் இல்லாம இருந்திருந்தால் நல்ல தலைவர்கள் உருவாயிருப்பாங்க. அந்த கட்சி இன்னைக்கு நல்ல இடத்துல இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு பேராசை, உங்களுக்கு சுயநலம், உங்க ஃபேமிலி கையில எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ உங்க வாரிசை உள்ள கொண்டு வரீங்க. உங்க வாரிசுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்சி நடத்தக்கூடிய நிர்வாக திறன் இல்லை உங்களோட வாதப்படி. அரசியல்ல வாரிசு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்றது.
தெரியலையே. ஆனா அவர் எல்லாம் வாரிசுகளை தானே உள்ள கொண்டு வராரு. முகுந்தன் வாரிசு தானே அவரும். அவரோட மகள் வெளி வாரிசு இல்லையா? ஸோ அவங்களும் வாரிசு தான். ஸோ அதனால இங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை பிளேம் பண்றதை விட ராமதாஸ் அவர்கள் தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்கிறது கரெக்டா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நேரத்தை வீணடிக்கிறாங்க. உங்க அப்பா பையன் சண்டை வீட்டுல போய் போடுங்க. எதுக்கு ஒவ்வொரு வாரமும் வெளில வந்துக்கிட்டு பிரஸ் முன்னாடி இந்த சண்டையை போட்டு அந்த வீடியோ உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா 1 மணி நேரம் நீளமா இருக்கு அந்த வீடியோ. அதை உட்காந்து பார்த்தா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள பர்சனலா சண்டைனா அது வீட்டுல போய் போடுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்க முழுமையா வெளில பேச முடியாது. அது உங்களோட பர்சனல் மேட்டர், அதனால பேச முடியாது. நீங்க வீட்டுல போய் போடுங்க. அதை எதுக்கு அதை ரோட்டுக்கு கொண்டு வரீங்க? அதை இல்ல அன்புமணி ராமதாஸ் அம்மா மேலேயே ஏதோ பாட்டில் எதோ எரிஞ்சாரா, ஏதோ எரிஞ்சிட்டாருன்னா அவரு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பர்சனல் மேட்டர். பிரச்சனை இருக்குன்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க, போலீஸ்கிட்ட போங்க. அதை விட்டுட்டு மீடியாக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு உங்களோட அப்பா பையன் சண்டையை எங்க முன்னாடி போட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் மீடியாவும் பார்த்தோம்னா வெறித்தனமா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் இதை சொன்னார், அன்புமணி அதை சொன்னார். ஆனா அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, 2 தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் அந்த கட்சியில, அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல அந்த கட்சிக்காரங்களுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த கட்சிக்காரர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கட்சிக்கார தொண்டர்களுக்கும் எந்த வேலையுமே இல்லைங்க. ஒரு கட்சினா எல்லாமே தொண்டர்கள் சார்ந்த விஷயமா தான் இருக்கும். இப்ப தொண்டர்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அது தலைவர்களோட பிரச்சனையா மாறணும். இப்போ ஒரு கட்சியில 2 குரூப் இருக்காங்க. ஒரு 1000 பேர் ஒரு தலைவரோட இருக்காங்க, இன்னொரு 1000 பேர் இன்னொரு தலைவரோட இருக்காங்க. இந்த தொண்டர்களோட விருப்பம் ஒன்னா இருக்கு, இந்த குரூப்போட விருப்பம் வேற ஒன்னா இருக்கு. அந்த அடிப்படையில தலைவர்கள் சண்டை போட்டாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இங்க தொண்டர்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஒரு பாக்ஸிங் ரிங்ல எப்படி எல்லாம் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தொண்டர்கள் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தலைவர்கள் மட்டும் 2 பேர் அடி போட்டுட்டு இருக்காங்க. குடும்ப சண்டை அது அவங்களுக்கு. இதை உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தொண்டர்களோட ஒரே ரோல் என்னன்னா, கட்சி ரொம்ப பலவீனமாகுது, கட்சியோட எதிர்காலத்தை நினைச்சா எங்களுக்கு வருத்தமா இருக்கு, இவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். இதுக்குதான் நீங்க கட்சியில இருக்கீங்க. அதை தாண்டி நீங்க எதுவுமே பண்ண முடியாது இந்த சண்டையில. அப்ப எதுக்கு தொண்டர்கள் அந்த கட்சிக்கு? சார், இன்னைக்கு பிரஸ் மீட்லயுமே என்ன சொல்றாருன்னா, அதாவது ராமதாஸ் ராமதாஸ் சந்திக்க அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்துக்கு போனார் இல்லையா? அப்போ பேசுனதை பத்தி சொல்றாரு, பேச்சுவார்த்தை சமரசத்துல முடியல, டிராவல முடியுதுன்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒண்ணு சமரசம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா சமரசம் ஏற்படணும்னு சொல்லணும். இதுக்கு சம்பந்தமே இல்லாம டிராவல் முடிந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. அது ஒரு சமரசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் காட்டுது. டிரால முடியுதுன்னா இப்ப நான் ஜெயிச்சேன் இல்லாட்டி நீங்க ஜெயிச்சிங்கன்னு சொன்னோம்னா அது ஒன்றுல என்ன ஹர்ட் பண்ணும், இல்லைன்னா உங்களை ஹர்ட் பண்ணும். இது டிரால முடிஞ்சிருச்சு, 2 பேரும் ஈக்குவலா தான் போயிருக்கோம் அப்படின்னா ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப போர் நடக்கும்போது இது பண்ணுவாங்க. இப்ப யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்குதுன்னா இல்ல ரஷ்யா தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. ஓகே, எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, இவரோட அந்த மரியாதையும் காப்பாற்றணும், அவரோட மரியாதையும் காப்பாற்றணும். அப்பதானே டேபிள் வந்து உட்காருவாங்க, உட்காந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. ஸோ அந்த வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நோக்கி அவங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாங்க. அப்பா புள்ள சண்டை எப்பவுமே சமாதானத்துல தான் போய் முடியும். பஞ்சாயத்து பண்றோம்னு வெளில இருந்து போறவன் தான் கடைசியில மூக்கடி போடுவான். ஸோ அதனால அவங்களோட பர்சனல் சண்டை அது கரெக்டாக ஸ்மூத்தாக தான் முடியும். ஏன்னா இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் அவரு கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சி. ஸோ அது டேமேஜ் ஆகிறத அவர் விரும்ப மாட்டார். அவர் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பொலிட்டிஷியன் தான். ஸோ ரொம்ப அவர்னால பொறுத்துக்க முடியாத அளவுக்கு போகும்போது அவரு இந்த மாதிரி ரைட் இனி மோதி பார்த்துருவோம்னு இறங்குறார். ஆனால் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆயிடுவார். இப்படியே போக மாட்டார். ப்ராக்டிக்கலான பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்க மாட்டாங்க. அவங்க ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. தன்னைத்தானே தன்னோட கட்சியை அழிச்சுக்கூடிய வேலைகள்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கிட்ட வரும்போது ரைட் ப்ராக்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ அன்புமணிக்கு ராமதாஸ் தேவை. ஏன்னா அன்புமணி அவர்களை பொறுத்தளவுல கட்சி ஒரு கண்ட்ரோல்ல இருக்கலாம். அவரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா அவன் யார் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு அவன் என்ன கேட்பான்? நீங்க மட்டும் வந்தா பத்தாது, உங்க அப்பாவும் வேணும். ஆனா அவரு தானே ஓட்டு கொண்டு வருவாரு. ஸோ ஒரு 20% ஓட்ஸ் அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு 20% மக்கள், அது பெரிய விஷயம் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னா கூட அப்பா அவசியம். அப்பா அங்க உட்காரணும்னு அவசியம் இல்லை. அங்க இருக்கவங்க கேட்பாங்கல்ல, என்ன உங்க பஞ்சாயத்துலாம் சரியாயிருச்சா, எல்லாம் ஒன்னாதான் இருக்கீங்களா, இல்லாட்டா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில சீட்ஸ் எல்லாம் ஒதுக்குனதுக்கு அப்புறம் எனக்கு ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னா அது பிரச்சனை ஆயிரும் இல்லையா? ஸோ அவங்க அதெல்லாம் கேட்பாங்க. அவங்க ஒரு சில சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தணும்னா, நல்லா நெகோசியேட் பண்ணணும்னா ஒன்றுபட்ட பிஎம்கே தேவை. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இங்கே பிரச்சனைகளெல்லாம் ஸ்மூத் ஆக்கணும். ஸ்மூத் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அங்கே போக முடியும். அதுக்கப்புறம் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதும் இருக்கு. ஸோ அதனால ப்ராக்டிக்கலாக அவங்க சேர்ந்துருவாங்க. சேரலன்னா 2 பேருக்குமே லாஸ் தான். குறிப்பா பிஎம்கேவுக்கு லாஸ். அதை விரும்ப மாட்டாங்க.
ராமதாஸ் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்லையும் இப்போ நடந்த ப்ரெஸ் மீட்லையுமே வந்து கூட்டணி நிலைப்பாட்டில் முடிவெடுக்கிற இடத்துல நான் தான் இருப்பேன், 2026 வரை தலைவராக நான் தான் தொடருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாமக எந்த கூட்டணிக்கு போறதுக்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் அவங்க போய் ஆகணும். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. டிஎம்கே அலைன்ஸ் ஒன்று இப்போதைக்கு அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ரெண்டாவது அங்கே விசிகேவும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிஎம்கே அங்கே போகிறது கஷ்டம். ரெண்டாவது டிஎம்கே அலைன்ஸில் நிறைய கட்சிகள் இருக்காங்க, க்ரௌடடாக இருக்குது. ஸோ அங்கே ஸ்பேஸும் இல்லை. பாமக ஒரு பெரிய கட்சி, கண்டிப்பாக நிறைய சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதை அந்த அலைன்ஸால் கொடுக்க முடியாது. ஸோ பாமகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாஜக அதிமுக அலைன்ஸுக்கு தான் அவங்க போய் ஆகணும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்ன முரண்னு கூட எனக்கு பெருசாக தெரில. போன எலெக்ஷனை பொறுத்தளவில் அதிமுக தனியாக இருந்தாங்க, பாஜக தனியாக இருந்தாங்க. ஸோ யார் கூட போகிறது அப்படின்றதுல அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நடக்குதுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த எலெக்ஷனில் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஸோ மேபி பாஜகவோட விருப்பம் என்னவா இருக்கலாம்னா, சீக்கிரமாவே உடனே நீங்க அலைன்ஸ்ல வந்து சேருங்க அப்படின்ற அழுத்தம் மேபி அவங்க போடலாம். எப்படி அதிமுகவை சீக்கிரமா கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரியான அழுத்தம் அவங்க போட்டிருக்கலாம் மேபி. அது அன்புமணிக்கு ஓகேவா இருந்திருக்கலாம். ராமதாஸ் அவர்களுக்கு இல்ல, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவர் டஃப்பான நெகோசியேட்டர். அவர் எப்பவும் பழைய ஹிஸ்டரிலாம் பார்க்கும்போது லாஸ்ட் மினிட் வரைக்கும் நெகோசியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணி அதிகமான சீட்ஸை வாங்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ நல்ல டஃப்பான நெகோசியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி குயிக்கா போய் சரண்டர் ஆகிறது விரும்ப மாட்டாங்க. அவங்களோட கார்ட்ஸை வந்து சீக்கிரமா காட்ட மாட்டாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்து கொண்டு போகலாம் தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த வகையில மேபி அது ஒரு அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு காரணமா அது இருக்கலாம். அது தாண்டி வேற என்ன இருக்கும் அப்படின்றது பெருசா தெரில. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு நாள் விட்டு வச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்னமோ அவர் பையன் மேல அவருக்கு பெரிய அதீத அன்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல யூனியன் மினிஸ்டர் ஆக்குனதா இருக்கலாம், அவர் உயிரோடு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே கட்சியோட ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுத்ததா இருக்கலாம். யூஸ்வலா நிறைய அப்பா அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குன்னு தான் யோசிப்பாங்க. குறிப்பா கருணாநிதி அவர்கள் கூட பார்த்தோம்னா அவர் கடைசி வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில தான் வச்சிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் உயிரோடு இருக்கும்போதே அன்புமணி ராமதாஸுக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்தது வந்து மேபி அவர் ரொம்ப ஒரு பையன் மேல பெரிய ஒரு அன்பு இருந்திருக்கலாம். அதுவும் அன்புமணி அவர்கள் நிறைய தவறுகளும் பண்றாரு. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அவங்க ஏகப்பட்ட தோல்வியில ஃபேஸ் பண்றாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் பெரிய டிசாஸ்டர். அதுக்கப்புறம் 24லயும் தோக்கக்கூடிய அணில போய் உட்கார்றாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது, இந்த தோல்விகள், அன்புமணி ராமதாஸோட தவறான முடிவுகள், இவ்வளவு விஷயம் நடக்கும் போதும் அவர் பொறுத்துட்டு தான் இருந்திருக்காரு. அது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கு அவருக்கு பையன் மேல. பட் இப்ப நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு கட்சி கீழ இருந்து கட்டி கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பா மாத்திருக்கோம், அது நம்ம கண்ணு முன்னாடியே பலவீனப்படுறத மேபி அவர் விருப்பப்படாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால இப்ப வேற ஆப்ஷன் இல்லாம அவர் இறங்குறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தாவேக பாமக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? தாவேக பாமகவா? மேபி அது ஒரு நெகோசியேட்டிங் ஒரு கருவியை அதை யூஸ் பண்ணலாம் பாமக. நீங்க எங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கலாம், நாங்க தாவேக கிட்ட போயிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம். பட் அது எனக்கும் தெரியும் அது சாத்தியம் இல்லைன்னு, பாஜக அதிமுகவுக்கும் தெரியும் அது சாத்தியம் இல்லைன்னு. ஸோ அதனால அது ஒரு ஆப்ஷன் கிடையாது. நான் சொன்னது போல தாவேகால போய் அவங்க சேர்றாங்க, ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு பிஎம்கேவுக்கு? இப்ப இப்போதைக்கு பிஎம்கேவோட பிரச்சனை என்ன? சீட்ஸ் ஜெயிக்க முடியல எதிர்பார்த்த மாதிரி. நீங்க தாவேகாவோட போய் சேர்ந்தாலும் அதே பிரச்சனை தான், உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது. 24ல என்ன நடந்ததோ அதான் நடக்கும், உங்களுக்கு சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க்கை ஏன் எடுக்கணும்? அதுக்கு நீங்க அதிமுக பாஜகவோட போய் கம்மியான சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணா கூட உங்களுக்கு பாதிக்கு பாதி நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிக்கு கூட போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒய்ப் அவுட் ஆயிடும். அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால மேபி சில நியூஸ்ல அந்த மாதிரி கசிஞ்சது, இந்த மாதிரி டிவிக்கோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பிஎம்கே அந்த மாதிரிலாம். அது எதுக்குன்னா ஒரு ப்ரெஷர் போடுறது அவங்க மேல. ஆனா அதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ இருக்கிறதா நான் பார்க்கல. எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நேரத்தை செலவழிச்சு பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.